அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடியிருக்கு. என்னன்னா, ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி, நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லலை. ஆகும்னா ஐயப்பனையும் இழுக்கிறிய எங்கே போய் பள்ளிவாசலில் போய் இழு, ஏன் ஏசனார் கோயிலில் போய் இழு. ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவுசெய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பெரியாரா தாத்தாவா 80 வயசில் கல்யாணம் முடிச்ச எங்கள் தாத்தனை தானே உங்களுக்கு பிடிக்குது. அவர் மாதிரி இருங்க, அவங்கள தப்புன்னு நான் சொல்ல கிடையாதுயா. ஏன்னா எங்கள் பெரியார் தாத்தா மகளாக கட்டியிருந்தாருன்னா நான் எங்கள் தாத்தாவை பெருமையாக சொல்லுவேன். ஆனால் 80 வயசில் போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு, அவரோட பேத்தி நீ அதே மாதிரி தான் இருப்பு ஓட்டுருக்கு. ஆகுனா இங்கேயே வர்றதா சாமியை? நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியை. குருநாதர் வேறு நீ உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு. இதெல்லாம் பார்த்து சளிச்சிட்டு போனால் ஐயப்பன் சோதனை பண்ணுவார், நீ பொறுமையாக போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டு பாடுங்க, உங்கள் பாட்டை ரசிக்கிறதுக்கு ரசிகர் இருக்காங்க. ஆகுனா முருகன் சாமியை இழுக்கிறது, அப்புறம் ஐயப்பன் சாமியை இழுக்கிறது. உங்கள் தாத்தா பற்றி பாடு, உங்கள் தாத்தா பெருமையை பற்றி பாடு. தாத்தா 80 வயசில் கல்யாணம் முடித்தாரு, 80 வயசில் கல்யாணம் முடித்தாரு. அது மாதிரி நீங்களும் 80 வயசில் கல்யாணம் முடிக்கணும், ஒரு சின்ன பிள்ளையாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடி சாமி. நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டும். ஏன் சாமி சித்திரவதை வர்றீங்க? எங்களை விடுங்க சாமி. நாங்கள் வாடி சாமி இருக்கோ இல்லையோ, ஏதோ பயந்து போய் நாங்கள் ஐயோ சாமி கண்ணை குத்திரும் நம்ம தப்பு பண்ணான்னு பிள்ளைகளை பயமுறுத்தி விட்டுருக்கோம். அதனால் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போகாத, கிணறு இருக்குது, எட்டி பார்த்தோன்னா பேய் ஒன்று கண்ணை குத்தி விடுவோம், பிடிச்சி போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால சின்ன குழந்தைகளை பத்திரமா பார்த்து வச்சுருக்கேன். அதனால சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே. என்ன சாமி, எங்களை கோவப்படுத்தாதீங்க சாமி. மாலை போட்டுக்கிங்க சாமி. கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும், ஒரு மாதத்து வரையும். அது தாண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போயிட்டு வந்துடுறேன். எனக்கு கருப்பனை உள்ளே ஏற்றிடாதீங்க. கருப்பனை வரக்கூடாதுன்னு நான் நேட்டிருக்கேன். பெரியார் நம்ம தாத்தனை பற்றி பேசு, வரலாற சொல்லு. நீ பாலைக்கு நீ அடி வாங்க போக மாட்டேன். பெரிய ஆளாக எங்க தலைவர் பெரிய ஆளா என்ன நீ பெரிய நினைக்கிறியா? போங்க.